ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பெயிண்டிங் அடிக்க போகிறோம்னா, இந்த அசோக் லேலண்ட் படா துஸ்தா பெயிண்டிங் அடிக்க போகிறோம். இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு தரமாக சூப்பராக பக்காவாக பண்ணியிருப்போன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்க நமக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை பார்க்குறோம், வண்டியை எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம், பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், பேஸ்ட்டு பட்டி எப்படி பார்க்குறோம், அதெல்லாம் மொத்த வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த வண்டி வந்து ஒரு ஷோரூம் வந்து எடுத்தா ஒரு புது வண்டி அந்தளவுக்கு தெளிவாக சூப்பராக இருக்குமோ அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி பட்டிலாம் பார்த்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லப்பரு டோர் பேடு மொத்தமாக ரிமூவ் பண்ணுவோம். பாருங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மேலே வர லப்பரு, சைடு மிரரு, டோர் பேடு மொத்தமாக A to Z எல்லா போட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு ஒரிஜினாலிட்டியாக பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப்சி வண்டி. ஸோ வந்து வண்டி பெயிண்ட் அடிச்சு வரும் பாருங்கள், புது வண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லா போட்டும் ரிமூவ் பண்ணுற பாருங்கள். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டில் ரிமூவ் பண்ணப்புறம் தொட்டியில் அங்கே பெயிண்ட்லாம் ஒடிஞ்சிருது. ஸோ அது வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். மொத்தமாக தகுடாக்கிட்டு ப்ரைமர் அடித்து 2 கோட் பெயிண்ட் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி மொத்தம் மாஸ்க் பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு கண்ணாடி, ஹெட்லேம்ப்பு, பம்பர் மொத்தமாக மாஸ்கிங்கு, சைடு அந்த பேனல்லாம் மொத்தம் மாஸ்கிங்கு. சைடு மிரர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்டு ரிமூவ் பண்ண முடியாத பார்ட்லாம் மாஸ்கிங் பண்ணிவிடுவோம். பாருங்கள் மொத்தமாக வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. தெரிந்து பாருங்கள், ஸ்டாண்ட் பண்ண அந்த தடம்லாம் தெரிந்து பாருங்கள். பாருங்கள் எல்லாம் அந்த குட்டி லப்பர் எல்லாம் மாஸ்கிங் பாருங்கள். குட்டி லப்பரு, கீழே டோர் கீழே வர லப்பரு எல்லாமே சூப்பராக மாஸ்கிங் பண்ணி பக்காவாக அடிப்போம். ஏன்னா அதான் எங்கள் ஒர்க்கு, அதான் எங்களோட நோக்கமாங்க. பாருங்கள் சின்ன லப்பரு, ஸ்டிக்கரு, டோர் லாக்கு, A to Z எல்லாமே பெயிண்ட் அடித்தப்புறம் அது ஒரு பெயிண்ட் அடித்த வண்டி மாதிரி தெரியாது, ஒரு புது வண்டி மாதிரி இருக்கும் ஃபீல் பார்க்கறதுக்கு. பாருங்கள் இப்போ வந்து ப்ரைமர் அடித்தப்புறம் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கணும் தொட்டிக்கு. ஃபஸ்ட்டு கோட்டு ஒரு 1/2 hour 1 hour காஞ்சப்பறம் இப்போது செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட் அடித்தப்புறம் வீடியோட எண்டில் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட். இந்த வண்டி வந்து SD பிராண்ட் பெயிண்ட் வாங்கி அடித்தேன். பக்காவாக இருக்கும் வண்டி. 2 வருஷம் எஃப்சி. ஸோ 2 வருஷம் தரமாக இருக்கும் பெயிண்ட்டு. தொட்டி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கேபின் வந்து பேஸ் கோட் மொத்தமாக கவர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கோட் அடிச்சு கேபின் பட்டிலாம் டச்சப் பண்ணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேபினுக்கு செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட் அடித்து ஒரு 1 hour காய வச்ச அப்புறம் தேர்ட் கோட் அடிப்போம் கேபினுக்கு. நீங்கள் பாருங்கள் 3வது கோட்டு எந்தளவுக்கு தரமாக இருக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்டயே வண்டி இருக்கா? ஸோ உங்கள் வண்டி இது மாதிரி பக்காவாக சூப்பராக பெயிண்ட் அடிக்குமா? ஃபஸ்ட்டு எஃப்சியா எங்ககிட்ட எடுத்துவாங்க. உங்கள் வண்டி எந்த கண்டிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வண்டி எந்த மாடலு, பழைய மாடலாக இருந்தாலும் சரி, புது மாடலும் சரி, எந்த மாடலாக இருந்தாலும் எடுத்துவாங்க. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி சூப்பராக பக்காவாக தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அண்ட் லொக்கேஷன் இருக்குது. என் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணிச்சுவாங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க, சூப்பராக பக்காவாக பண்ணிடலாம். பாடி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ 2 கோட் அடிப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கோட் அடித்த அப்புறம் 2வது கோட் அடிப்பார். மாஸ்கிங் தான் அந்த வண்டியில் வேலையை. மாஸ்கிங்கு பார்ட்லாம் ரிமூவ் பண்ணோம். டோர் பேடு, சைட் மிரர்ஸு, லப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணோம். அதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hour 3 hour ஆகிடும். எல்லாம் அப்படியே அடித்து அந்த கருப்பு அடிக்கிற சீனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புது வண்டியாக ஒரு புது வண்டி மாதிரி திருப்பி கொடுத்துடுவோம் கஸ்டமருக்கு. அதோட பெஸ்ட்டாக கொடுப்போம். ஒரு ஷோரூம் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அந்த மாதிரி பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். ஸோ பாருங்கள் வீடியோட அவுட்புட் பாருங்கள். கடைசியில் வீடியோட ஃபைனலில் நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள் 2வது கோட் அடிக்கிறோம் பாருங்கள். எல்லோ பெயிண்டிங்லாம் மொத்தம் முடிச்சிடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாஸ்கிங் பண்ண ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் ஒரிஜினாலிட்டி. இந்த ஸ்டிக்கரு இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் மாஸ்கிங் பண்ண மாட்டாங்க. டோர் லாக்லாம் இந்த கமர்ஷியல் வண்டியெலாம் நான் மாஸ்கிங் பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே 100% தெளிவாக கொடுப்போம் கஸ்டமருக்கு. 100% தெளிவு, 100% ஒரிஜினாலிட்டி கொடுப்போம்.
புது வண்டி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் பாருங்கள். டோர் லாக்கு, அந்த சின்ன சின்ன லப்பர்லேருந்து எல்லாமே பக்காவாக மாஸ்க் பண்ணி அடிப்போம். லப்பர்லாம் இதில் தெளிவாக இருப்பாருங்க. லப்பரில் மாஸ்க் பண்ணாலும் பெயிண்ட்டு கொஞ்சம் கூட படாது லப்பரில். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக அந்த கார்னரிங்லாம் வச்சு பக்காவாக மாஸ்க் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் பாருங்கள், ஒரு சின்ன பிட்டு பெயிண்ட்டு கூட லப்பரில் படாது. ஒரு துளி பெயிண்ட் கூட லப்பரில் படவே படாது. டைனிங் பாருங்கள் வண்டியில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 3 கோட்டு தொட்டிக்கு டைனிங் பாருங்கள். அப்படியே தெரிந்து பாருங்கள். பின்னாடி இருக்கிற ஆட்டோ, எங்கள் அப்பா எல்லாம் அப்படியே தெரிந்து பாருங்கள். அதுதான் தரம், அதுதான் குவாலிட்டி. எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்கள். அவுட்புட்லாம் பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் எப்படி இருக்குது. நாங்கள் பாருங்கள், சின்ன லப்பர் பாருங்கள், சின்ன லப்பரு, டோரு கீழே வர லப்பர் எல்லாமே பக்காவாக மாஸ்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? உள்ள கண்ணாடி, கண்ணாடிக்கு வெளியே டேஷ்போர்டு, உள்ள ஷீட் கவர் எல்லாமே தரமாக இருக்கும். பாருங்கள் எத்தனை பார்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். லப்பரு, டோர் பேடு, சைட் மிரரு, நம்பர் பிளேட்ஸு, உள்ளே ஒரு மேட்டு, பாருங்கள் பின்னாடி வர அந்த சாணி மேட்டு, இந்த ஃபுட் ரெஸ்ட்டு, இந்த ஷீட் கவரோட அந்த லாக் செட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் முடிகிற எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எல்லா பார்ட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ண முடியாத பார்ட் சில பார்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்ட்லாம் வந்து மாஸ்கிங் பண்ணிவிடுவோம். பாருங்கள் இந்த பின்னாடி வர நேம் போர்டெலாம் தரமாக பக்காவாக ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக மாட்டி கொடுப்போம். கஸ்டமர் கேட்டார், ப்ரோ புது வண்டி ப்ரோ சூப்பராக பண்ணி கொடுன்னு கேட்டார். அவர் வந்து வண்டி எடுத்து போகும்போது அவரே ரொம்ப ஆடி போயிட்டார் வண்டியோட ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக அந்தளவுக்கு ஒரிஜினலிட்டே பண்ணி கொடுத்தோம். பாருங்கள் ரிமூவ் பண்ண பார்ட்டை இப்போ அசம்பிள் பண்ணுறோம். டோர் பேடு, லப்பரு, சைட் மிரர் எல்லாம் அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ண அப்புறம் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக எதனா வந்திருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி சூப்பரான தரமான பெயிண்டிங் வீடியோலாம் போட்டுன்னே இருப்பேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் லப்பரு, அந்த சின்ன அந்த கப்பு எல்லாமே சூப்பராக அசம்பிள் பண்ணுறோம் பாருங்கள். இந்த லப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லப்பர்லாம் மேக்ஸிமம் யாரும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள் இந்த லப்பர் எல்லாமே சின்ன சின்ன லப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணி தெளிவாக கொடுப்போம். ஒரு காருக்கு எப்படி பெயிண்ட் அடிப்போமோ காரு கூட இருந்தாலும் அடிப்பாங்களான்னு தெரியாது. லப்பர்லாம் ரிமூவ் பண்ணி சில பேர் மாஸ்க் பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே அடிச்சிடுவாங்க. அப்படி கிடையாது, எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். பாருங்கள் இந்த லப்பர்லாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ண அப்புறம் ஒரிஜினாலிட்டி பாருங்கள், ஒரு புது வண்டி மாதிரி இருக்கும் அப்படியே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். நாங்கள் பண்ணுற எல்லா வண்டியும் மேக்ஸிமம் நாங்கள் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு 100% எஃபர்ட் போட்டு தெளிவாக பண்ண தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எல்லா வண்டியும் தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் அதே மாதிரி ஹாப்பி ஆகி தான் எங்களான வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. நாங்கள் பாருங்கள் அந்த லப்பரில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரிஜினாலிட்டி பாருங்கள், அந்த தெளிவாக இருப்பாருங்க. பாருங்கள் வீடியோட அவுட்புட் பாருங்கள், தரம் பாருங்கள், தெளிவு பாருங்கள், ஷைனிங் பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா வண்டி, ஒரு புது வண்டி மாதிரி இருப்பாருங்க அவுட்புட்டு. நான் காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன் என்னென்ன பாட்டெலாம் அசம்பிள் பண்ணிக்கிறோம், எந்தெந்த பாட்டெலாம் மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் காட்டுற பாருங்கள். முதல்ல வண்டியில் ஷைனிங் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3 கோட்டு பிராண்டட் பெயிண்ட்டு, எஸ்டி பிராண்டு பெயிண்ட்டு. அங்கே பாருங்கள் அந்த சின்ன லப்பரு, இந்த கண்ணாடி வாஷ் பண்ணுற சின்ன அந்த லப்பரு எல்லாமே தரமாக மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்குமா? கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் மாஸ்கிங், ஒரு சின்ன பெயிண்ட் கூட படாது. பெயிண்ட்டு அந்த லைட்டாக படுறது, அந்த தொடங்கிற சீன்லாம் கிடையாது, பக்காவாக மாஸ்க் பண்ணியிருக்கோம். அதுதான் நாங்கள். பாருங்கள் டோர் லாக்லாம் பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்கள். இந்த சைட் பண்ணலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அசம்பிள் பண்ணுது. உள்ளே பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள், ஒரு பெயிண்ட் அடித்த இன்டீரியர் மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த சின்ன லப்பரு, இந்த குட்டி லப்பர்லாம் பாருங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுது. இந்த மேலே இருக்கிற லப்பர்லாம் பார்த்தீங்களா
அதுதான் தரம், அதுதான் தெளிவு, அதுதான் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். பாருங்கள் கீழே வர இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் எல்லாமே பக்காவாக மாஸ்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி லப்பரு, குட்டி ஸ்டிக்கரு, இந்த பாருங்கள் டோர் லாக் செட்டு பாருங்கள். இதெல்லாம் யாருன்னா மாஸ்க் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்களாம் பக்காவாக மாஸ்க் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஒரு புது வண்டி ஷோரூம்லேருந்து எந்த மாதிரி பக்காவாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுப்போம். ஷோரூம் குவாலிட்டி இந்த வண்டி அப்படியே பார்க்குறதுக்கு பாருங்கள். உள்ள இன்டீரியர்லேயே பாருங்கள் எந்த தரமாக சூப்பராக பக்காவாக பாருங்கள். இந்த ரிவர்ஸ் கண்ணாடி எல்லாம் மாஸ்கிங்கு, ஷீட் பெல்ட்டு, அந்த ஷீட் பெல்ட் வர கப்பு பாருங்கள், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணது. வெளிவர பார்ட் தான் மாஸ்கிங் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணலாம் கிடையாது. உள்ள இருக்கிற பார்ட்டை முதல் கொண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள் ஷீட் பெல்ட்டோட கப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணது. கீழே லப்பர் பாருங்கள், அந்த ஷைனிங் பாருங்கள் டோரில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரோம், அதுதான் நாங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான தரமான வீடியோவில் போட்டுன்னே இருப்பேன் பாருங்கள். அண்ட் அண்டர் சேஸ் பாருங்கள், 2 கோட்டு சேஸுக்கு தரம் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள், அண்ட் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பெயிண்ட்லாம். அண்டர் சேஸ்லாம் 2 கோட் பெயிண்ட்டு அந்தளவு ஷைனிங்காக இருக்கு பாருங்கள். தொட்டியில் அங்கே பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சி இருந்தது, அது மொத்தமாக சுரண்டிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 2 கோட் பெயிண்ட் தொட்டிக்கு. கேபினுக்கு வந்து 3 கோட் பெயிண்ட்டு. ஏன்னா வண்டி 2 வருஷம் எஃப்சி. ஸோ 2 வருஷம் எஃப்சினால 3 கோட் பெயிண்ட் வச்சு அந்த வண்டிக்கு 2 வருஷம் தாங்கும் சூப்பராக பெயிண்ட்லாம். பின்னாடி பாருங்கள், பின்னாடி அந்த பம்பரில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ கலர் சூப்பராக, அது நாங்களே போட்டது தான், சூப்பராக இருப்பாருங்க. உள்ளெல்லாம் 2 கோட் பெயிண்ட்டு. அண்டு டீசல் டேங்கில் பாருங்கள் அப்படியே தெரிஞ்ச பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது. நான் பின்னாடி ஒரு சூப்பர் கேரி நிற்குது, அதுவும் அடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த வண்டி பின்னாடி நிற்குது பாருங்கள். எல்லா வண்டி அப்படியே தெரியும். நாங்கள் அடித்த பெயிண்டில் அப்படியே ஒரு ஆள் போனால் அப்படியே சூப்பராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் பேட்ஜிங்லாம் அந்தளவுக்கு தரமாக இருப்பாருங்க. இண்டிகேட்டர்லாம் பெயிண்ட் அடித்த மாதிரியே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு பக்கா மாஸ்கிங்கு. இன்டீரியர் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குது. எதனா ஒரு பெயிண்ட் அடித்து அடையாளம் தெரிதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புது வண்டி மாதிரி இருக்கும், அப்படியே பெயிண்ட் அடித்து அடையாளமே தெரியாது. ஷோரூம் பீஸு அப்படியே பக்காவாக பண்ணி கொடுப்போம். அந்த ஷீட் பெல்ட் கப்லாம் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க. அண்ட் உள்ள ஷைனிங் பாருங்கள், உள்ளே 2-3 கோட் பெயிண்ட்டு சும்மா கிடையாது, உள்ளே 3 கோட் பெயிண்ட்டு பாருங்க. நம்ம அந்த பிளேட்டு, நம்பர் பிளேட்டு, டோர் லாக்கு, லப்பரு, அந்த ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறதும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் தான் வியூவர்ஸ், நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். பெயிண்டிங் எப்படி இருக்குது, பெயிண்டில் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த உள்ள அந்த சின்ன லாக் பாருங்கள், பிளாக் கலர் லாக்கு, அதுவும் எந்த தரமாக இருப்பாருங்க. எல்லாம் A to Z பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்போம். ஷைனிங் பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் அப்படியே தெரிந்து பார்த்தீங்களா? பக்கத்தில் இருக்கிற வீடு, மரம் எல்லாம் தெரியும். பக்கத்தில் ஆள் நடந்து போனால் அப்படியே தெரியும். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தெளிவாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா? எங்கள் கிட்ட எடுத்துன்னு வாங்க. கீழே டிஸ்பிளேல நம்பர் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு, எப்போ எடுத்துன்னு சொல்லி கேட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க, சூப்பராக பக்காவாக பட்ஜெட் ப்ரைஸில் தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். நம்பி வாங்க, சந்தோஷமாக வண்டி எடுத்துன்னு போவாங்க பெயிண்ட் அடிச்சுட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பக்கமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.